கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 92ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். என் அன்புக்குரியவர்களே, நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனம். நல்லா கவனிங்க. யார் முதிர் வயது வரைக்கும் நீதிமான்? கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுக்கு முந்தின வசனத்தெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, நீதிமான் பனை போல செழிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தான், அவங்க தான் அப்படி இருப்பாங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கணும், நீதிமானா இருக்கணும். அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குமா? முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியா இருப்பாங்க. முதல்ல பலனா இருப்பாங்க, அப்புறம் செழிப்பா இருப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே பயம் இருக்குது. வயது ஆக ஆக நம்ம சரீரத்தை குறித்ததான ஒரு விதமான கலக்கம், நமக்கு இருக்கிற சில பலவீனத்தை நிமித்தம், ஐயோ நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி நாம் பயப்படுவது வழக்கம். பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவங்களும் நீதிமான்களும் அப்படி இருப்பாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த வேத வசனத்தின்படி நம்ம நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். முதிர் வயது வரைக்கும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. கனி கொடுப்போம், பலனா இருப்போம், பசுமையா இருப்போம். இதுதான் இதனுடைய அர்த்தம். இந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தர உண்மையிலவராயிருக்கிறார். அப்போ நாம இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் நீதிமானாய் வாழணும், கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்படணும், தேவன் மேல ஒரு வாஞ்சை வைத்திருக்க வேண்டும், தேவனை பார்க்கிறதற்கு ஓட வேண்டும், அவருடைய பிரசன்னத்துல நிரம்ப வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அப்படி நம்ம நடக்கும்போது இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். உடைய பிரசன்னம் எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். நீதிமானாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக இருக்க உதவி செய்யுமப்பா. ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயமும் பெரியவங்களுக்கு கீழ்ப்படியவும் தேவன் எங்களுக்கு கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நன்மையினால் கிருபையினால் எங்களை நடத்தும். உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எங்களை தந்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னத்தினால் நிரப்பும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.